அன்புதான் நம்மளுடைய கட்சியில இன்னை வரைக்கும் நம்மள வழிநடத்திட்டு போறது தலைவருடைய அன்பும் அண்ணனுடைய அன்பும் தான். அதுதான் வள்ளுவர் சொன்னாரு. ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிக்கிறேன். அன்பில்லார் எல்லாம் தமக்குடைய அன்புடைய எந்த முறையில் பிறருக்கு. இந்த திருக்குறளோட பொருளை பார்த்தீங்கன்னா, அன்பில்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்பவர். ஆனா அன்புடையவரோ தம் உடம்பில் உள்ள எதுவுமே கூட பிறருக்கு கொடுத்து மகிழ்வாங்க. அதுதான் இந்த திருக்குறளுடைய விளக்கம். நம்ம தளபதி அதுதான். இவ்வளவு பணம், இவ்வளவு பெரிய உயர்ந்த, இவ்வளவு பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா நம்மளுக்கு போல ஏழை எளிய மக்களுக்கு அவரு நன்மை செய்யறதுக்காக தான் இவ்வளவு பெரிய உயரத்தை விட்டு வந்திருக்காரு. அது கூட தளபதி அவர் கூட நம்ம இருந்து இந்த 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றி காணணும் அப்படின்றதுக்காக சொல்லி படிச்சுக்கிறேன். அதே போல பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு பொருளை கொடுத்தேனும் பிறருடைய அன்பை சம்பாதி அப்படின்னு பைபிள் இருக்கு. அதுதான் நம்ம இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த அன்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. கடைசி வரைக்கும் இதே அன்போடு இருப்போம், தளபதியோட கூட இருப்போம், அண்ணன் அவர்களோட கூட இருப்போம், தளபதியை வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அண்ணனுக்கும் அன்பவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.